வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையிலுமே சொல்ல போனாக்கா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 அதிமுக்கியமான கிரகங்களின் கூட்டணியால ரொம்ப சூப்பரா இருக்க போது. அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரமா தரேன். நிறைய பேரு இந்த நவம்பர் டிசம்பரே ரொம்ப டென்ஷனா இருக்கு, டைட்டா இருக்கு, இந்த வருஷத்தை எப்படி கடக்கிறதுனே தெரியல, வேலையில நிறைய பிரச்சனையா இருக்கு, வேலை விட்டு எப்ப தூக்குவாங்கன்னே தெரியல, வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, இல்ல இருக்கிற வேலையிலேயே அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கலாமா, மெயின்டைன் பண்ணிக்கலாமா, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் போன் பண்ணி கேக்குறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்த 2 மாசம் இது உங்க வாழ்க்கையை திருப்பி போடும் ஒரு ஆயுதமா இருக்க போகுது. முக்கியமா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாசத்துல உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் வந்து அமர்றதால சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இல்லற சந்தோஷம், பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறது, வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல ஒரு லெவல் முன்னாடி போறது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, ரொம்ப பாப்புலரா ஆகிறது, கலைத்துறையில கொடிகட்டி பறக்கிறது, ஒரு லைம் லைட் உங்க மேல விழுறது, நீங்க யார் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு காட்டுறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த நவம்பர் மாத பிற்பகுதியிலும் சரி டிசம்பர் மாசமும் சரி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது உங்களுக்கு மிக சிறந்தது ஒரு பொற்காலம், ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த மாசம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்காரு. அந்த கமாண்டிங் பவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்கும். உங்க கீழே வேலை செய்யறவங்கள எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியில இருந்து 2வது இடத்துல புத்திகாரகன் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. 2வது இடத்துல இந்த 2வது இடம் என்பது குடும்பம் மற்றும் தனஸ்தானம். இந்த புதன் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கையால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த துலாம் ராசிக்காரங்க நினைச்சது கடந்த சில வருடங்களாகவே நல்லா நடக்கல அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயங்கள் எந்த விஷயத்தை நம்பி நீங்க ஏமாந்தீங்களோ அந்த விஷயங்களும் சேர்ந்து இந்த காலகட்டத்தில் நடந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் காலகட்டமா அமையுங்க. எல்லாத்தை விட குரு பகவானுடைய பார்வை இந்த நவம்பர் டிசம்பர்ல உங்க ராசிக்கு 2வது இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் மேல விழுது. இது குரு மங்கள யோகமா கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்க இதுவரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருக்கீங்க, சுறுசுறுப்பாவே இருக்க முடியல, எடுத்த வேலையை கரெக்டான நேரத்துல முடிக்க முடியல, ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியா இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இது உடம்புக்குள்ள ஒரு புது ரத்தம் பாஞ்சு ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சா எப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 10 வயசு கம்மியானா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்பீடா ரொம்ப துடிதுடிப்பா சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்களுடைய ராசியில இருந்து 5வது இடமான குழந்தைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்து மேல ராகு பகவான் இருக்கிறதால அவர் ராட்சசன் அசுரன் சுகபோகக்காரகன் அப்படின்றதால உங்களுக்கான வாழ்க்கை சுகபோகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏகப்பட்ட பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு சனி பகவான் வக்ரமா இருக்காரு. வக்ரமா இருக்கும் சனி பகவானால உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் இல்ல அப்படின்னு சொல்லலாம். பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா எஸ், ஓரளவுக்கு இல்ல, நல்லாவே உங்க மனசை போட்டு குழப்பி இருக்கலாம். யாரா நல்லவா யாரா கெட்டவன் சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா சனி பகவான் வக்ரமா இருந்து திரும்பவும் பேக் டு தி பொசிஷன் அப்படின்ற மாதிரி அவருடைய இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. அவர் இயல்பு நிலையில இருக்கிறாரு அப்படின்னாலே 6வது இடத்துல இருக்கும் குரு பகவானால சனி பகவானால இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள், அது தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் அமர்க்கலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் இப்போ அதிசாரமாக உங்களுடைய ராசியில இருந்து 10வது இடத்துல இருக்காரு. அவர் இன்னும் சில நாள்ல அதிசாரத்துல இருந்து தன்னுடைய இயல்பு நிலையான 9வது இடத்துக்கே திரும்ப போவாரு. அவர் 9வது இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடம் குழந்தை பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானம் அப்படின்றதால நிறைய பேருக்கு தந்தை வழியில சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இந்த சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அந்த வில்லங்கங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சொத்து அந்த பத்திரம் உங்க பேர்ல பத்திரமா பதியும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீங்க உங்களுடைய மூதாதையர் சொத்தை வித்து அதன் மூலமா இருக்கிற சின்ன சின்ன கடன்களை அடைச்சிட்டு புதுசா ஏதாவது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் போட்டுக்கங்க டிக் மார்க். அதற்கான ஒரு உன்னதமான காலகட்டமா இந்த காலகட்டம் அமையுங்க. பொதுவாவே குரு பகவான் அப்படின்னாலே 9வது இடம், அந்த ஸ்தான பலம் ரொம்ப 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 விசேஷங்க. அப்பேற்பட்ட பலம் உங்களுக்கு கடந்த சில நாட்களாக சில வாரங்களாக சில மாதங்களாக நல்லா இல்ல. ஏன்னா அவர் அதிசார
சம்சாரமா போயிட்டார் அப்படின்னாலும் அவர் திரும்பவும் பழைய நிலைக்கு போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அமோகமா சிறப்பா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வர ஜூன் மாசம் வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவானாலேயே நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரமா போறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்காத உயரத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியில இருந்து 11வது இடமான மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்துல கேது பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. இது உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11வது இடம் அப்படின்றதும் கொஞ்சம் முக்கியம் தான். மூத்த சகோதரர்கள் லாபம், இந்த இடத்துல ஒரு கெட்ட கிரகம் பாவ கிரகம் வந்து உட்காருது அப்படின்னாக்கா மத்தவங்களுக்கு ஃபுல்லாவே நல்லா இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அசுரர்களின் குரு. இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அசுர கிரகம் அப்படின்றதால ஒரு 50% பிரச்சனைகள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இப்போ உச்சத்துல இருக்காரு. இதுவரைக்கும் கேது பகவானால உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. அண்ணனால, அண்ணன் வழி உறவால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இல்ல அண்ணனுக்கு நிகரான ஒரு உறவு, ஒரு நண்பன், இல்ல வேலை செய்யற இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆள் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கீங்க. பாசமா அண்ணன் தடா நான் கூப்பிட்டேன், அதுக்காக வச்சிங்களேடா அப்போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பேர் நம்ம கிட்டயும் பேசி இருக்கிறாங்க. அதற்கான காலகட்டம் தான் கடந்த காலகட்டத்தில் நடந்துச்சான அந்த விஷயங்கள் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு வரும்பொழுது மாறும். யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே உங்களுக்கு நல்லது செய்யும் காலகட்டமும் வரப்போகுது. எதெல்லாம் தொட்டு உங்களுக்கு நஷ்டமாச்சோ, லாபம் இல்லாம போச்சோ, அது எல்லாமே திரும்பவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அளவுக்கு மாற்றம் பெறும். முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இவங்க 3 பேருமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யும் காலகட்டம் தாங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல, ஒரு மூல திரிகோணத்துல இந்த உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்க போறாரு. இதுவரைக்கும் சார்ஜே இல்லாத செல்போன் எப்படி டல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்த நீங்க இனிமே ரொம்ப பிரைட்டா தூளா இருக்க போறீங்க. உங்களுக்கு தேவையான எனர்ஜியை சார்ஜை கொடுக்கிறதுக்காக சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கே வரது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே சொல்லுவாங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே என்னதான் ஒரு ராஜயோகமா இருந்தா கூட வருஷத்துல 365 நாளும் நல்லா சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருக்க முடியாதுங்க. ஒரு 3 முதல் 4 மாசங்கள் தான் சந்தோஷமா இருக்க முடியும். உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் காலகட்டம் இந்த 2 மாதங்கள். இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா சொல்ல போனாங்க நவம்பர் மாசத்தின் பிற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்க போதுங்க. அதனால வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பணப்புழக்கமா இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறத பத்தி நீங்க யோசிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு growth, ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க, அதை இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் அந்த முயற்சி திருவினையாக்கும், வெற்றி பெறும் காலகட்டமா, விஸ்வரூப வளர்ச்சி அடையும் காலகட்டமா இந்த 2 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை, அற்புதத்தை ஏற்படுத்த போது மிராக்கிள்ஸ் நிறைய நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவியிடையே ஒரே பிரச்சனையா இருக்குப்பா, ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு, பேசாம சன்னியாசியாவே இருந்துடலாம் போல அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு கூட அந்த இல்லறத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல அந்யோன்யம் பிறக்கும். உங்களுக்கே தெரியாத பல கலைகளை நீங்க இந்த காலகட்டத்துல கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் சரி, நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் சரி, கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு உள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். என்ன ஆனாலும் சரி என்னால வேலையை எடுத்துட முடியும், வேலையை புடிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்களுக்குள்ள விதைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எப்பெல்லாம் சுக்கிர பகவான் அவங்க ராசிக்கே வராரோ அப்பெல்லாம் புதுசா நிறைய விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதை இப்படியும் சொல்லலாம், புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எதிர்காலம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, தள்ளி போகுது, தட்டி போகுது, பிக்ஸ் பண்ண கல்யாணம் கூட நின்னு போகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வருஷ கடைசியில உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு அஃபேர்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்துல உருவாகும், மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க, சின்ன ஒரு பிரச்சனையால, வார்த்தையால பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கூட திரும்பவும் பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதா இருக்கட்டும், அதற்கான காலகட்டம் தான் இது. ஏன்னா சுக்கிரன் சூப்பரா இருக்காரு. அவருடைய சுழற்சி உங்களுடைய வாழ்க்கையில இருந்த கஷ்டமான சூழ்நிலைகளை தூக்கி தூர போடும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா படிக்கும் மாணவர்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலகட்டம். நீங்க நினைச்சதை நடத்தி பார்க்கும் ஒரு காலகட்டமா அமையுங்க. முக்கியமா சொல்ல போனாக்கா இல்லத்தரசிகள் பெண்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான, நிறைவான பல விஷயங்கள் நடக்கும் ஒரு மாசமா இந்த மாசம் அமையும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். செய்யற தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இது வரைக்கும் என்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, ஆனா எப்படி வெளிக்கொண்டு வரணும்னு தெரியல, ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் புதிய ஐடியாஸ் உருவாகும். உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுடைய ஐடியாஸை மதிச்சு உங்களுக்கான ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
இதுவரைக்கும் நீங்க கண்ட கனவுகள் பலிக்கும் காலகட்டமா இந்த 2 மாசங்கள் உங்களுக்கு அமையுங்க. இதுவரைக்கும் உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க, யோசிக்கவே தேவையில்லைங்க. ஆரோக்கியம் கட்டாயமா முன்னேறும். அதே நேரம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்க செய்ய மறக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ½ an hour ஒரு நாளைக்கு வாக்கிங் ஜாகிங் போங்க. அது உங்களை ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப ஸ்பீடா இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனசு உடம்பு புத்தி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது உங்களால ஒரு புதிய முடிவா இருக்கட்டும் நல்ல முடிவா எடுக்க வைக்கும். உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சிந்துற ஒவ்வொரு வியர்வை துளிக்குமே குரு பகவான் கணக்க திருப்பி கொடுப்பாரு. அதை உங்களுக்கு லாபமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையோட சுக்கிர பகவான் விபரீத ராஜயோகமா உங்களுக்கு நல்ல விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான பணப்புழக்கத்தை செல்வ செழிப்பை நீங்க எதிர்பார்த்த அளவு ஒரு சிலருக்கு அதை விட அதிகமாகவே அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்றாதீங்க இந்த காலகட்டத்தை. இது நீங்க சம்பாதிக்கும் காலம். இதுல சோர்ந்து இருந்துராதீங்க. தேவையில்லாத அடிக்ஷனுக்கு போய் உடலை சோர்வாக்கி இந்த ஷார்ட் பீரியட்ல சம்பாதிக்க வேண்டியதை விட்டுறாதீங்க. முக்கியமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுவரைக்கும் நீங்க எந்த விஷயத்துல ஏமாந்தீங்களோ, எந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சோ, உங்களை விட்டு விலகி போச்சோ, அவை உங்ககிட்ட திரும்பவும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் அதற்கு நிகரான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய உறவால ஏகப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பழகுங்க. உங்களுக்கு ஏற்கனவே துரோகம் செஞ்சவங்களை துரத்தி அடிங்க, கிட்ட வச்சுக்காதீங்க, சேர்த்துக்காதீங்க. இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேலேயே விழுது. கூடவே சனி பகவானுடைய பார்வை புதன் பகவான் மேல படுது. புதன் பகவான்னாக்கா புத்திகாரகன், சனி பகவான் தொழிற்காரகன், குரு பகவான் தனக்காரகன் பணக்காரகன். இப்படி மூணுமே ஒன்னா இருக்கிறது. இந்த காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இதுவரைக்கும் மந்தமாக இருந்த உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், நீங்க சிந்திக்கும் திறனா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல திரும்பவும் கிக் ஸ்டார்ட் அடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை திறன் சூப்பரா இருக்கும். நல்ல விஷயத்தை நிறைய யோசிப்பீங்க. செம்ம பிரில்லியண்டா இருப்பீங்க. உங்களுடைய பிரில்லியன்சி மூலமாகவே உங்களுடைய வேலையை உங்களுடைய தொழிலை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. அண்ணன வேலையை அப்பப்பவே முடிச்சிருவீங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வேலை செய்யற இடத்துல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கும். இது அப்படியே நெக்ஸ்ட் குரு பகவான் மூலமாக லாபமாக மாறும். பண வரவை அதிகரிக்கும், நிதி நிலைமையை உயர்த்தும். இப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு சூப்பரா அமோகமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கறீங்க, அரசாங்கத்துக்கிட்ட லோனுக்காக வெயிட் பண்றீங்க, ப்ராஜெக்ட்டுக்காக அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க, அரசாங்க சலுகைகளுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதற்கு இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அதற்கேற்றபடிதான் ராஜ கிரகங்கள் அற்புதமா பொருந்தி வருது. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். அட்லீஸ்ட் நினைச்சதுல 4 விஷயம் நடக்கும். குரு பகவான் யாரு? தனக்காரகன், பணக்காரகன், புத்திரக்காரகன், பாக்கியக்காரகன். இவர் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வேலையில் நல்ல ஒரு ப்ரமோஷன் வரணும், நல்ல இன்கிரிமெண்ட் வரணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், திருமணம் நடக்கணும், காலகாலத்துக்கு திருமணம் பண்ண உடனே குழந்தை பிறக்கணும், குழந்தை பாக்கியத்துக்கு, இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை. இதுல ஒரு 90%க்கு குரு பகவான் தாங்க காரணம். அவர் நல்ல இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப அதற்கு நீங்க செய்யற முயற்சிக்கேற்ப எது வருமோ அது வந்தே தீருங்க. எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க, அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.